Story begins at Vidhyalakshmi. Hello viewers, so welcome all again to our YouTube channel. So இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th bookல the very first unit Metallurgy. பாருங்க, இந்த சம்மர் டைம்லயுமே நீங்க வீட்டில இருந்து கண்டிப்பா உங்களுக்கு பெனிஃபிட் ஆகணும் அப்படின்ற காரணத்தினால ஸ்கூல் சைட்ல எடுக்கிற ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் தான் இது. எஸ், 11th எக்ஸாம் முடிஞ்சிட்டு எல்லாருமே ஹாலிடேல வீட்டில் இருப்பீங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்திலுமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்ன்ற காரணத்தினால நாங்க ஒவ்வொரு யூனிட்டா இதுக்கு மேல டெய்லி நாங்க போஸ்ட் பண்ண போறோம். நீங்களும் அதை கண்டிப்பா பார்க்கணும், பார்த்து பெனிஃபிட் ஆகணும். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க அதை ஷேர் பண்ணிட்டு let them also get benefited. In such a way, this initiative have been taken by the management. Right. பாருங்க, very first unit Metallurgy. சார், மெட்டலர்ஜி அப்படின்னு வரும்போது எங்கேயோ நாங்கள் கேள்விப்பட்டிருக்குமே சார் அப்படின்றது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தோணும். கண்டிப்பா 10th புக்ல உங்களுக்கு மெட்டலர்ஜி ஒரு குறிப்பிட்ட போர்ஷனா கொடுக்கப்பட்டது. அந்த போர்ஷனோட எக்ஸ்டென்ஷன் தான் இங்க நமக்கு 12th புக்ல வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். மெட்டலர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட் டீல்ஸ் வித் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் த மெட்டல். சார், மெட்டலர்ஜி ஓகே, அதுல என்ன சார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினாலே இந்த ஐடி அந்த மாதிரி தானே சார் அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு மெட்டல் நமக்கு கிரவுண்ட் எர்த் கிரஸ்ட்ல இருந்து கிடைக்குதுன்னா அது நமக்கு ப்ராப்பரா யூசபிள் மெட்டலா மாத்துறதுக்கு நிறைய ப்ராசஸிங் இருக்கு. அந்த ப்ராசஸிங்கை தான் இங்க மீன் பண்றது என்னதுன்னு டெக்னாலஜி. சயின்ஸ் போது நமக்கு நிறைய மெட்டல்ஸ் இருக்கு. எல்லா மெட்டலுமே ஒரே மெத்தடாலஜிக்கல் ப்ராசஸிங் கிடையாது, ஒவ்வொரு மெத்தடாலஜி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டது. இட் டீல்ஸ் வித் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்றது. சரி, இந்த எர்த் கிரஸ்ட்ல இருக்கக்கூடிய மெட்டல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது நேட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு, கம்பைன்டு ஃபார்ம்ல இருக்கு. சார், அதுனா சார் நேட்டிவ் ஃபார்ம், அதுனா கம்பைன்டு ஃபார்ம் அப்படின்னா நேட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த இடத்துல உங்களுக்கு it has the zero oxidation state, which means the element will exist in the zero oxidation state, நியூட்ரலாவே இருக்கும். ஆனா கம்பைன்டு ஸ்டேட்டா இருக்கும்போது டெஃபினட்டா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல என்னென்ன ஃபார்மா இருக்கலாம்? குளோரைடா இருக்கலாம், சல்ஃபைடா இருக்கலாம், சல்ஃபேட்டா இருக்கலாம், சிலிகேட்டா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். ஏன் சில மெட்டல் நேட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு, ஏன் சில மெட்டல் கம்பைன்ட் ஃபார்ம்ல இருக்குன்னா எதெல்லாம் ஸ்டேபிள் மெட்டலா இருக்கோ கண்டிப்பா அது என்னவா தான் இருக்கும், நேட்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கும். தனியா இருந்துகிட்டு எதெல்லாம் அன்ஸ்டேபிளா இருக்கோ அந்த அன்ஸ்டேபிள் மெட்டல் மட்டும் தான் என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா கம்பைன்ட் ஃபார்ம்ல இருக்கும். எதுக்காக? ஸ்டெபிலிட்டிக்காக. அடுத்து இந்த மெட்டல் ஆரம்பத்திலேருந்தே இந்த எர்த் ஃபார்ம் ஆனதுலேருந்தே எப்படி சார் இருக்கும், எப்படி அவங்க மெட்டல் ஐசோலேட் பண்ணாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆரம்ப காலத்துல ஹண்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒண்ணு. அதுவும் பெரும்பாலும் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஏதோ ஒரு மெட்டல் எடுத்து ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அதிகபட்சமா அடுத்து அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா ஃபயர், அதை சுட்டு சாப்பிட்றதுக்கு தேவைப்படுறதுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தவிர்த்து வேற ஒன்றும் தெரியாது. ஆனா இன்னைக்கான டேட்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மெட்டல்ஸ் நமக்கு வந்திருக்கு. உதாரணத்துக்கு அயன் நிறைய ப்ரொபோர்ஷன்ல இருக்கு, எல்லா யூசேஜ்லுமே இருக்கு. அயன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்ல இருந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல இருந்து ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே இருக்கு. காப்பர், வீட்டில் வயரிங் எது பண்ணனாலும் காப்பர் எல்லாம் ஒண்ணுமே சாத்தியமே கிடையாது. அலுமினியம் ரொம்ப அபண்டன்டான மெட்டல். அந்த அபண்டன்டான மெட்டல் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் இன்னும் ஒன்று இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெட்டலோட யூசேஜ் ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அப்படின்றது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்து அலாய்ஸ் இருக்கு பாருங்க. என்ன அலாய்? ஒரு மெட்டல் தனியா எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியை விட அதனோட ப்ராப்பர்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த அலாய் மேனுஃபேக்சரிங்கே வந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த மெடல் கொடுக்குறாங்க பாருங்க, கோல்டு, சில்வர், பிரான்ஸ். இந்த பிரான்ஸ்ன்றது இட் இஸ் நாட் அன் ஐடியல் மெட்டல், ஒரு தனி மெட்டல் மட்டுமே கிடையாது. 3-4 மெட்டலோட மிக்சர் தான் என்னது பிரான்ஸ். நீங்க ஆட்டோமொபைல் யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸோட வீல் ஆகட்டும்,
யூஸ் பண்ண நிறைய ஒவ்வொரு பொருளுமே சரி, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கையில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ச் ஆகட்டும், இது எல்லாமே என்னன்னா இட் இஸ் ஆல் மேட் அப் ஆஃப் an alloy. ரொம்ப முக்கியமா நம்ம வீட்டில் யூஸ் பண்ற பாருங்க ஆர்னமெண்டல் கோல்டு நம்ம யூஸ் பண்றது, அதுல எல்லாமே பார்த்தோன்னா இட் இஸ் நாட் ஒன்லி கோல்டு, இட் இஸ் a mixture of copper and gold. இந்த ஹால் மார்க்னு சொல்லுவாங்க பாருங்க 916 அப்படின்னு சொல்றது, அதுக்கு மீனிங் என்னன்னா 91.6% தான் கோல்டு, மீதி இருக்கிறதுலாம் என்னது காப்பர். அப்போ ஒரு மெட்டல் பேஸா வச்சுக்கிட்டு கூட இன்னொரு மெட்டல் பிளெண்ட் பண்ணாலோ இல்ல ஒரு நான் மெட்டல் பிளெண்ட் பண்ணாலோ வரக்கூடியது தான் அலாய். ஓகே, அந்த அலாய் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய அலாய்ஸ் இன்னைக்கான டேட்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ விஷயம் என்னன்னா மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் மூலியமா ஒரு மெட்டலை நீ ஐசோலேட் பண்றனா சில விஷயங்கள் நம்ம நோட்டபிளா இருக்கணும். என்னது? நீ பண்ணக்கூடிய ப்ராசஸ் மூலியமா என்வாயன்மெண்ட் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி வேஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கணும். அதே மாதிரி உனக்கு மேக்ஸிமம் எனர்ஜி எஃபிஷியன்சின்ற மீனிங் என்னன்னா அந்த ப்ராசஸ் மூலியமா உனக்கு கிடைக்கக்கூடிய மெட்டலோட அளவும் எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். ஸோ இது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கிறதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா இட் ஷுட் பி ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஈகோ ஃப்ரெண்ட்லினா என்வாயன்மெண்ட்டும் பாதிக்க அடையக்கூடாது, நான் பிசினஸ் பண்ற நானும் பாதிப்படையக்கூடாது, அதுதான் அங்க விஷயம். ஸோ இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல நமக்கு இருக்கக்கூடியது. ஓகே, அப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வாட் இஸ் கால்ட் மெட்டலர்ஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் மெட்டல். How the metal exists in the earth crust, native form and combined state. Native form na in which the metal exists in zero oxidation state. Combined form na positive oxidation state. அப்ப combined form என்ன இருக்கு? கார்பனேட் ஆவோ, குளோரைட் ஆவோ, சல்ஃபைட் ஆவோ, சல்ஃபேட் ஆவோ, என்ன வேணாலும் இருக்கலாம், சிலிகேட் ஆவோ கூட இருக்கலாம். அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஏன்ஷியன் டேஸ்ல என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? அதிகபட்சமா ஹண்டிங்க்கு ஒரு மெட்டல், அதை சுட்டு சாப்பிட்றதுக்கு ஃபயர், இதுதான் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கோம். ஆனா மாடர்ன் டேரால அப்படி கிடையாது. ஒவ்வொரு மெட்டல்ஸுமே தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற ஆரம்பிச்சாங்க, கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க, அதுல இருந்து அலாய்ஸுமே டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த யூனிட்டோட இன்ட்ரடக்ஷன் பார்ட். அக்கரன்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னது நேட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு, கம்பைன் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லிட்டு. உன்னோட மெட்டல் பியூரா இருந்தால் கண்டிப்பா ஷைனியா இருக்கும், கண்டிப்பா ஷைனிங்கா இருக்கும். மேலியபிள், இட் கேன் பி drawn into wires and cut into sheets, டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டியுமே இருக்கும். அடுத்து பெரும்பாலான மெட்டல் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட்ஸா தான் இருக்கு. காம்பவுண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் இருக்கு. ஏன்னா அன்ஸ்டேபிளா இருக்கு, தனியா இருந்தா அதனோட ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிரும். ஸோ குளோரைனோட சேர்ந்து குளோரைடாவோ, சல்ஃபேட்டோட சேர்ந்து சல்ஃபேட்டாவோ, தென் சிலிகேட்டோட சேர்ந்து சிலிகேட்டாவோ அப்படி இருக்கும். ஓகே, ஸோ சில்வர் குளோரைட், சில்வர் புரோமைடு அந்த மாதிரி இருக்கலாம்னு வச்சுக்கலாம். இதுல ஒவ்வொன்றுத்துக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பா வேற வேறையா தான் இருக்கும், அதுல ஒண்ணுமே சந்தேகம் கிடையாது. அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த மெட்டல்ஸ் கோல்டு, காப்பர், தென் பிளாட்டினம், தென் சில்வர், இது எல்லாமே லீஸ்ட் ரியாக்டிவ். அப்படின்னா மோர் ஸ்டேபிள்னு அர்த்தம். when I say something is least reactive, it is more stable அப்படின்றது அர்த்தம். ஸோ மோர் ஸ்டேபிள் நேட்டிவ் ஃபார்ம்னா தனியாவே தான் இருக்கும், அதோட சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் பெரிய அளவில் நமக்கு கிடைக்கும். அது காம்பவுண்டா இருக்கிறத விட தனியாவே நமக்கு கிடைக்கும், ஏன்னா அது ஸ்டேபிள். ஆனா இந்த மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் சொல்லக்கூடிய ஆல்கலை மெட்டல்ஸ் இருக்கு பாருங்க, இந்த ஆல்கலை மெட்டல்ஸ்ன்றது மோஸ்ட் ரியாக்டிவ், தனியா இருந்தா ஸ்டேபிளா இருக்காது, அதனால தான் கம்பைன்டு ஃபார்மா இருக்கும். உதாரணத்துக்கு சோடியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோடியம் கார்பனேட், ஓகே, லித்தியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லித்தியம் கார்பனேட். ஸோ இப்படி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஏன்னா சோடியம் மட்டும் தனியா இருந்தா இது மோர் ரியாக்டிவ்ன்றதுனால ஸ்டெபிலிட்டி இருக்காது, லித்தியம் மட்டும் தனியா இருந்தா மோர் ரியாக்டிவ்ன்றதுனால ஸ்டெபிலிட்டி இருக்காது. அந்த காரணத்தினால தான் என்ன ஆகுது அப்படின்னா கம்பைன்டு ஃபார்ம்ல இருக்கு அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இப்பதான் முக்கியமான பாட்டுக்கு வரும். வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர்? மினரல் அண்ட் ஓர் அப்படின்றது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு அயன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 800 மினரல்ஸ்ல இருக்கு. அந்த 800 மினரல்ஸ்ல அயனோட பெர்சன்டேஜ் ஈக்குவலா இருக்குமானா அப்படி சொல்ல முடியாது. ஒரு மினரல்ல 50% அயன் தான் இருக்கும், ஒரு மினரல்ல 80% அயன் தான் இருக்கும், ஒரு மினரல்ல 99% அயன் இருக்கும். அப்போ எந்த மினரல்ல அதிக பெர்சன்டேஜ் ஆஃப் அயன் இருக்கோ அப்போ அந்த மினரலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஓர்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? பாரு, எந்த மினரல்ல அந்த மெட்டலோட ப்ரொபோர்ஷன் அதிகமா இருக்கோ அப்போ அந்த மினரல் நம்ம என்ன சொல்லுவோம்? ஓர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா மினரலுமே நம்ம ஓர்னு சொல்ல மாட்டோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டீட்டெயில்டா பார்க்கலாம். பாரு, வாட் இஸ் மினரல்? நேச்சுரலா கிடைக்கும் எர்த் கிரஸ்ட்ல. என்ன பண்ணா மைனிங் ப்ராசஸ் மூலியமா நமக்கு கிடைக்கும். அதுல உனக்கு கிடைக்கக்கூடிய மெட்டல் ஒன்னு ஃப்ரீ ஸ்டேட்,
அதாவது ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா இருக்கலாம், இல்லைன்னா கம்பைன்டு ஃபார்மா இருக்கலாம், எப்படி நல்லா இருக்கலாம். பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் விச் மீன்ஸ் அது உங்க ஆக்சைடாவோ சல்ஃபைடாவோ குளோரைடாவோ அலுமினியம் சிலிகேட்ஸாவோ எப்படி நல்லா இருக்கலாம், பிரச்சனை எது கிடையாது. இதுல இந்த மினரல்ல பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஸ்மால் ப்ரொபோர்ஷன் ஆஃப் மெட்டல் தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒன்றும் பெருசா உங்களுக்கு ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம மினரல்னு சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்கிறதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓர். அப்போ இதுல என்ன வித்தியாசம்னா இந்த மினரல் அப்படின்றதுனா நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ் தான். என்ன ப்ராசஸ் மூலியமா, மைனிங் ப்ராசஸ் மூலியமா. அதுல மெட்டல் நேட்டிவ் ஃபார்மாவும் இருக்கு, கம்பைன்ட் ஃபார்மாவும் இருக்கு. ஆனா இந்த ஓர்ன்றதுல தான் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்கு. அதுல தான் நம்மளால மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். எப்படி? எக்கனாமிக்கலாவும் சரி, கன்வீனியன்டாவும் சரி. எக்கனாமிக்கல்னா எனக்கு ஒரு மெட்டல் கிடைக்குது, அந்த மெட்டலை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய செலவு பண்ணனா வேலைக்கு ஆகாது, என்னோட பிசினஸ் லாஸ் ஆயிடும். அப்போ நான் என்ன பண்றேன், எந்த ப்ராசஸிங் மூலமா குறைவான காசு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நிறைய பெனிஃபிட் அடைய முடியுமோ அப்படிதான் நான் சூஸ் பண்ணுவேன். அதுதான் இங்க மீனிங், கன்வீனியன்ட்லி அண்ட் எக்கனாமிக்கலி அப்படின்றது. அப்போ வாட் இஸ் ஓர்? Ore is a source of a metal which contain high percentage of a metal from which a metal can be extracted conveniently and economically அப்படின்றது தான். அடுத்து உங்களுக்கு சொல்லிட்டேன், எல்லா மினரலும் ஓர் கிடையாது. All the minerals are not ore, but all the ores are minerals. ஏன் all the ores are minerals? மினரல்ல எந்த மினரல்ல அதிக பர்சன்டேஜ் ஆஃப் அயன் இருக்கோ, இல்ல எந்த அதிக பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஓர். அப்போ ஆல் த ஓர்ஸ் ஆர் மினரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆல் த மினரல்ஸ் ஆர் நாட் ஓர். அடுத்து எக்ஸாம்பிள், அலுமினியமோட ஓர் பாத்தீங்க அப்படின்னா பாக்சைட், Al2O3.NH2O. அடுத்து அதனோட அலுமினியமோட ஓர் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பாக்சைட்னு சொல்லலாம். சைனா கிளே கேன் பி செட் as an example of a mineral. ஓகே, ஏன்னா இதுல ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அலுமினியம் நமக்கு கிடைக்கும், இதுல கிடைக்கக்கூடியது low percentage of aluminum. It is Al2O3.2SiO2.2H2O. எதோட ஃபார்முலா? China clay. அப்போ aluminum is a ore of a bauxite. China clay is a mineral of a mineral of aluminum அப்படின்றது இந்த இடத்துல நம்ம சொல்லப்படுற விஷயம். நெக்ஸ்ட், ஒரு மெட்டலை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன்னா 3 ஸ்டெப்ஸ் மூலமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். 1 கான்சென்ட்ரேஷன், 2வது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், 3வது ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். இந்த யூனிட்டை நம்ம 3ஆ பிரிச்சிடலாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கான்சென்ட்ரேஷன், செகண்ட் ப்ராசஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், தேர்ட் ப்ராசஸ் ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். இந்த 3 மெத்தட் மூலமா நம்ம பிரிச்சிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மெட்டல் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஓரை நான் உனக்கு கிடைக்கக்கூடிய ஓரை நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். கான்சென்ட்ரேட் பண்றது மூலியமா உனக்கு தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணிடுற, தனியா எடுத்துடுற. இதுதான் நம்ம பண்றோம் கான்சென்ட்ரேட் பண்றது மூலியமா. ஸோ அதுக்கு முன்னாடி லிஸ்ட் ஆஃப் ஓர்ஸ் ஹஸ் பீன் கிவன். இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின் நமக்கு கேட்கலாம், மெமரி ஓரியன்டான கொஸ்டின். உதாரணத்துக்கு அலுமினியம் 3 ஓர் இருக்கு. ஓகே, பாக்சைட், டயஸ்போர், கேயோலினைட்னு சொல்லிட்டு. பாக்சைடோட ஃபார்முலா, டயஸ்போரோட ஃபார்முலா, கேயோலினைட்டோட ஃபார்முலா, இந்த மாதிரி மெமரி ஓரியன்ட் கொஸ்டின் நம்ம கேட்கலாம். மற்றபடி இதில் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்க இதை மெமரி பண்ணி தான் ஆகணும், படிச்சு தான் ஆகணும். இப்போ பாரு, ஒரு ஓரை நான் ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணோம், அந்த ஓர்ல கேங்க நான் பிரிக்கிறேன். அதாவது ஓர்ல இருந்து கேங்க நான் பிரிக்க போறேன். அதுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன், கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். அப்போ ஓர்ல இருந்து கேங்க நான் ஏன் பிரிக்கணும்? அப்ப கேங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ் இருக்கலாம், எனக்கு தேவையில்லை. ஒரு ராக்கி மெட்டீரியல்ஸ், கல்லு, பாறை அப்படியும் இருக்கலாம், எனக்கு தேவையில்லை. ஒரு சிலிக்கா மேட்டர், சிலிக்கான்றது பெரும்பாலும் இந்த களி மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம், அதுவும் எனக்கு தேவையில்லை. அப்போ இந்த கேங்ன்றது என்னவா இருக்கலாம்னா, ஒரு நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸா இருக்கலாம், ஒரு ராக்கி மெட்டீரியல்ஸா இருக்கலாம், ஒரு சிலிஷியஸ் மேட்டர்னா சிலிக்கா மேட்டர், அவ்வளவுதான் மீனிங். அப்போ இந்த ஓர்ல இருந்து இந்த கேங்கை பிரிக்கிறதுக்காக நான் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் என்னது, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர். அப்படி நான் பண்றது மூலியமா என்ன நடக்குது, மெட்டலோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ மெட்டலோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டெப் ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டலுக்கு நான் ஈஸியா போயிடலாம். ஓகே, அடுத்து இதுல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு என்கிட்ட நிறைய மெத்தட் இருக்கு. அதுல எந்த மெத்தடை நான் சூஸ் பண்ணுன்றது 3 அடிப்படை விஷயத்துல இருக்கு. 1 நேச்சர் ஆஃப் ஓர், சல்ஃபைடு ஓரா இருந்தா அதுக்கு ஒரு மெத்தட், ஆக்சைடு ஓரா இருந்தா அதுக்கு ஒரு மெத்தட், குளோரைடு ஓரா இருந்தா அதுக்கான மெத்தட். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இம்பியூரிட்டி, என்ன மாதிரியான இம்பியூரிட்டி நான் ரிமூவ் பண்ண போறேன். ஒருவேளை மண்ணை மட்டும் நான் ரிமூவ் பண்றேன்னா நான் வாஷ் பண்ணா போதும். ஓகே, இல்ல நான் கல்லை நான் ரிமூவ் பண்றேன்னா கண்டிப்பா கிரைண்ட் பண்ணி ஆகணும், கிரஷ் பண்ணி ஆகணும்.
அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்ன மாதிரியான இம்பியூரிட்டி இருக்குதுன்றத பொறுத்து நான் ப்ராசஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து மூணாவது என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். எக்காலத்து கொண்டும் நான் என்ன ப்ராசஸ் மூலியமா கான்சென்ட்ரேட் பண்ணாலும் என்வைரன்மெண்ட் அஃபெக்ட் ஆக கூடாது. இதுலயும் நம்ம ரொம்ப உஷாராவே இருக்கணும். பாருங்க, அப்போ ஆன் வாட் பேசிஸ் ஒன் மஸ்ட் சூஸ் த கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ்னா மூணு. ஒன்னு நேச்சர் ஆஃப் ஓர், இன்னொரு டைப் ஆஃப் இம்பியூரிட்டி, மூணாவது என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இது மூணு அடிப்படையில தான் இருக்கணும். இதுலயே 2 கொஸ்டினா கேட்பாங்க நமக்கு. What is called gang? On what basis the one must choose the concentration process? கேங்குக்கான ஆன்சர் என்ன? நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ், ராக்கி மெட்டீரியல்ஸ் அண்ட் சிலிஷியஸ் மேட்டர். இதுக்கான ஆன்சர் ஈஸி, நேச்சர் ஆஃப் ஓர், டைப் ஆஃப் இம்பியூரிட்டி, என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ரைட். இதுல ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் மொத்தம் 4 கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கு. ஒன்னு ஹைட்ராலிக் வாஷ், ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், தென் லீச்சிங் ப்ராசஸ், தென் லாஸ்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் செப்பரேஷன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ராலிக் வாஷ். ஹைட்ராலிக் வாஷ்னா ஒண்ணு கிடையாது. இங்க பாருங்க, பொதுவாகவே கான்சென்ட்ரேஷன்ல நான் என்ன பண்றேன், கேங்க ஓர்ல இருந்து பிரிக்கிறேன். அப்ப கேங்க ஓர்ல இருந்து பிரிக்கிறது எதன் அடிப்படையில் இருக்கணும்ன்றத பேஸ் பண்ணி தான் ஒவ்வொன்று வருது. இப்போ உன்னோட ஓருக்கும் கேங்குக்கும் வெயிட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னது வெயிட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் சூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இதுதான். என்னது? கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ். அதுதான் என்ன பண்றது, வெயிட் டிஃபரன்ஸ் தான் ஒரு டேர்ம்ல கொடுத்திருக்காங்க. தேர் மஸ்ட் பி டிஃபரன்ஸ் இன் ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிட்வீன் ஓர் அண்ட் கேங். ஸ்பெசிபிக் கிராவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கணும். one should be heavier, other one should be lighter. Only in that way we can able to concentrate the process. Okay, concentrate this particular metal. பாருங்க, இதுல நம்ம எடுத்துக்கிட்ட ஓருக்கு ஹெவியரா இருக்கு, ஸ்பெசிபிக் கிராவிட்டி அதிகமா இருக்கு. நம்ம எடுத்துக்கிட்ட கேங்குக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கு. அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, கவனிங்க, நான் டைரக்டா மெத்தடுக்கு போறேன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் எடுத்துக்கிட்டேன் என்னோட ஓரை கிரஷ் பண்ணி பவுடர் பண்ண ஓரை நான் எடுத்துக்கிட்டேன். The crushed and powdered ore is fed into a sloping earth which contain barriers. அப்போ சாந்த மாதிரியான ஒரு 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 பிளேஸ் இருக்கு, அது மேல பேரியர்ஸ் இருக்கு. பேரியர்ஸ் இருந்து நான் என்ன பண்றேன், கிரஷ் பண்ணி பவுடர் பண்ண ஓரை நான் இப்போ வச்சிடுறேன். டேப்பை ஓபன் பண்றேன். டேப்பை ஓபன் பண்ணும்போது தண்ணி வேகமா ஃப்ளோ ஆகுது. நான் இங்க முன்னாடியே சொல்லிட்டேன், என்னன்னு, ஓருக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டி அதிகம், கேங்குக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டி கம்மி. அப்போ தண்ணி நான் ஓபன் பண்ணும்போது பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கிற ஓர்லாம் இங்கே செட்டில் ஆயிடும். பேரியர்ஸ்க்கு நடுவில் நமக்கு லோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கக்கூடிய கேங்கெல்லாம் என்ன ஆயிடும், தண்ணியிலே அடிச்சுட்டு கீழே வந்துடும். அப்போ இதன் மூலியமா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கேங்கையும் பிரிக்கலாம். அப்போ பாரு, தேர் மஸ்ட் பி டிஃபரன்ஸ் இன் ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிட்வீன் ஓர் அண்ட் கேங். அப்போ ஓருக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டி அதிகம், அதனால பேரியர்ஸ்க்கு நடுவில் இருக்குது. டேப் ஓபன் பண்ணா கேங்குக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டி கம்மி, அதனால தான் என்ன ஆயிடுச்சு, கீழே அடிச்சுட்டு வந்துடுச்சு. இவ்வளவுதான் மொத்த ப்ராசஸ்மே. அப்போ எப்படி சார் எழுதலாம்? The crushed and powdered ore is fed into a sloping earth which contain barriers, and it is subjected to a rapid flow of water. Lighter gang particle falls down, heavier ore particle stays. That's all. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துக்கலாம். அப்போ பாருங்க, இது எந்த மாதிரியான மெத்தட் மூலியமா நான் இதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அப்படி எந்த மாதிரியான ஓர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, நேட்டிவ் ஓர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கோல்டு, தென் இன் ஹேமடைட், தென் டின்ஸ்டோன், இந்த மூணுத்தையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட், சிம்பிளான மெத்தட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த கிராவிட்டி செப்பரேஷன் மூலியமா ஸ்பெசிபிக் கிராவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கணும்னு நம்ம சொன்னோம் இல்ல. ஸ்பெசிபிக் கிராவிட்டின்றது என்னது, வெயிட் டிஃபரன்ஸ் இருக்கணும், அவ்வளவுதானே சார். டாப் ஓபன் பண்ணா லைட்டர் கீழே வந்துடும், எது வெயிட் கம்மியா இருக்கோ அது கீழே வந்துடும். ஹெவியரா இருக்கிறது பேரியர்ஸ்க்கு நடுவில் அங்கே நின்றோம், அவ்வளவுதான் சார். குட். இப்போ ஃப்ளோட்டேஷன் மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா, எந்த மாதிரியான ஓரை கான்சென்ட்ரேட் பண்ணலாம், நீங்க ஒரு கண்டிஷன் இருக்கு, என்னன்னா சல்ஃபைடு ஓர். உன்னோட ஓர் சல்ஃபைடா இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இட் ஷுட் பி சூட்டபிள் டு ரியாக்ட் வித் த ஃப்ரோத், டு ரியாக்ட் வித் த ஆயில் அப்படின்றதான் ரெண்டாவது. அது மென்ஷன் பண்ணலனாலும் பிரச்சனை கிடையாது. சல்ஃபைடு ஓரா இருக்கணும். அப்போ எக்ஸாம்பிள் என்னவா இருக்கலாம், கலீனா ஜிங்க் பிளெண்டா இருக்கலாம். கலீனான்றது பிபிஎஸ், ஜிங்க் பிளெண்டது ZNS. அப்போ என்ன பண்றேன்னா, உன்னோட மெட்டல் நீ எடுத்துக்கிட்டு என்ன பண்ற அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் ஷுட் பி வெட்டட் பை ஆயில். பாருங்க, இதுல நான் என்ன பண்றேன், ஐ எம் கோயிங் டு செப்பரேட் ஓர் நான் என்ன பண்றேன், மெட்டல் மென்ஷன் பண்றேன், கேங் அப்படின்னு இருக்கு. This metal should be wetted by oil and gang should be wetted by
வாட்டர். கண்டிப்பா இந்த கண்டிஷன் இருக்கணும். ஒருவேளை ரெண்டுமே வெட்டட் பை ஆயில்னா என்னால செப்பரேட் பண்ண முடியாது. ஒருவேளை ரெண்டுமே வெட்டட் பை வாட்டர்னா என்னால செப்பரேட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த ப்ராசஸ்ல என்ன சொல்றோம்னா, சல்ஃபைடு ஓர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சல்ஃபைடு அப்படின்றது கண்டிப்பா இட் இஸ் வாட்டர் இன்சாலிபிள், தண்ணியில கரையாது. அப்போ டெஃபினெட்லி இட் வில் பி வெட்டட் பை ஆயில். ஸோ தைரியமா நம்ம பண்ணலாம் உன்னோட சல்ஃபைடு ஓரா இருந்தால் இந்த ப்ராசஸ் மூலியமா. ஸோ இதாங்க நம்ம சொல்ல வர்றது. அப்போ பாருங்க, ஓர் இஸ் வெட்டட் பை ஆயில், கேங் இஸ் வெட்டட் பை வாட்டர். சரி பண்ணுது. கூடவே என்ன சார் வேணும் அப்படின்னா ஃப்ரோத்திங் ஏஜென்ட் ஆட் பண்ணணும். ஆயில் வேற ஒன்றும் இல்லை, யூக்கலிப்டஸ் ஆயிலை ஆட் பண்ணலாம், இல்லை ஒரு பைன் ஆயில் எடுத்துக்கலாம். அப்போ பாரு, யூக்கலிப்டஸ் ஆயில் எடுத்துக்கிறேன், இல்லை பைன் ஆயில் எடுத்துக்கிறேன். அது கூடவே வேற என்ன சார் வேணும் அப்படின்னா, அந்த ஓரை போயிட்டு இந்த ஆயில் வெட் பண்ணிடும். வெட் பண்ணதை தனியா எடுத்துட்டு வர்றதுக்காக கலெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் மெத்தில் ஜாந்தேட் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு ஏர் ப்ளோ பண்ணும்போது அந்த ஆயில் இருக்கு பாருங்க, இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் ஆர் பைன் ஆயில், இது போயிட்டு அந்த ஓரை வெட் பண்ணிடும். அந்த கலெக்டர் சோடியம் மெத்தில் ஜாந்தேட் ஆட் பண்ண பாருங்க, அது அந்த ஓரை மட்டும் தனியா எடுத்துட்டு வந்துடும். உங்களுக்கு டயக்ராம் மூலியமா நான் திரும்ப சொல்லுவேன், தனியா எடுத்துட்டு வந்துடும். அப்போ எனக்கு தேவையில்லாத இம்பியூரிட்டி வாட்டரோட வெட் ஆயிட்டு கீழேயே என்ன ஆயிடும், செட்டில் ஆயிடும். பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். சி, இது ஃப்ளோத் ஃப்ளோடேஷன் ப்ராசஸோட செட்டப். ஒரு சாம்பர் எடுத்துக்கிறேன், ஒரு பீக்கர் மாதிரின்னு வச்சுங்க. அதுல ஸ்டிரர் இருக்கு. நான் க்ரஷ் பண்ணி பவுடர் பண்ண ஓரை உள்ள போட்டுறேன். இந்த சைடு ஏரும் ப்ளோ ஆகுது, ஸ்டிரர் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஓர் இஸ் வெட்டட் பை ஆயில், கேங் இஸ் வெட்டட் பை வாட்டர். அப்போ இந்த ஸ்டிரர் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் போது உன்னோட மெட்டல் will be wetted by oil and comes along with the depressing collector sodium methyl xanthate. அந்த sodium methyl xanthate என்ன பண்ணும்னா, அந்த ஆயில் வெட் பண்ண மெட்டலை மட்டும் தனியா எடுத்துட்டு வந்துடும். தனியா எடுத்துட்டு வந்து ஃப்ளோத்தோட தனியா செப்பரேட் பண்ணிடும். அப்ப கீழே இங்கெல்லாம் செட்டில் ஆயிருக்கு, அதெல்லாம் என்ன சார்னா கேங் வாட்டர் வெட் பண்ணிருக்கு, அது கீழே என்ன ஆயிடும், செட்டில் ஆயிடும். அப்ப இந்த ப்ராசஸ் மூலியமா ஐ கேன் ஏபிள் டு செப்பரேட் கேங் ஃப்ரம் இட்ஸ் ஓர். இதுதான் விஷயம். பாரு, மறந்துடாத, இந்த ஃப்ளோத் ஃப்ளோடேஷன் ப்ராசஸ் மூலியமா நான் கான்சென்ட்ரேட் பண்ணா என்ன கண்டிஷனு, சல்ஃபைடு ஓரா இருக்கணும். எக்ஸாம்பிள் என்ன இருக்கலாம்னு சொன்னேன், ஜிங்க் பிளெண்ட் கலினான்னு சொன்னேன். சரி, அடுத்து நீ க்ரஷ் பண்ணி பவுடர் பண்ண ஓரை கூட டிப்ரெசிங் ஏஜென்ட் ஆட் பண்ற, கலெக்டர் ஆட் பண்ற, ஃப்ளோத்திங் ஏஜென்ட் ஆட் பண்ற. அந்த ஃப்ளோத்திங் ஏஜென்ட் என்னவா இருக்கலாம், பைன் ஆயிலா இருக்கலாம், யூக்கலிப்டஸ் ஆயிலா இருக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கலெக்டர்ன்றது சோடியம் மெத்தில் ஜாந்தேட்டா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, அந்த ஆயில் போய் அந்த ஓரை வெட் பண்ணுது. அந்த கலெக்டர் சோடியம் மெத்தில் ஜாந்தேட் தனியா எடுத்துட்டு வந்து ஃப்ளோத்தோட தனியா எடுத்துட்டு வந்துருது. அப்போ வாட்டர் தேவையில்லாத கேங்கை வெட் பண்ணிட்டு கீழே செட்டில் பண்ணி வைக்குது. இதுதான் அங்க ஃப்ளோத் ஃப்ளோடேஷன் ப்ராசஸ்ல இருக்க ஒரு விஷயம். அடுத்து ஒரு வேளை இங்க பாருங்க, ஒரு வேளை நம்ம எடுத்துக்கிட்ட ஓர்ல பிபிஎஸும் இருக்கு, ZNSும் இருக்குன்னு வைங்க. உங்களுக்கு ZNS மட்டும் வேணும், பிபிஎஸ் வேணாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, you need to add a reagent called depressing agent. That depressing agent could be sodium carbonate, sodium cyanide. இது ரெண்டுத்துல எதனா வேணா இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, assume that sodium cyanide is being added. The sodium cyanide will react with zinc and forms sodium zincate, Na2ZnCN4, sodium zincate மாத்தி, and this remains water soluble. அப்ப மிச்சம் அங்க என்ன இருக்குன்னா, பிபிஎஸ் மட்டும் தனியா இருக்கு. அப்ப பிபிஎஸ் மட்டும் என்ன பண்ணிடும், தனியா ஆயில் எடுத்துட்டு வந்துடும். ஒண்ணும் கிடையாது, பிபிஎஸும் ZNSும் இருக்கு. உனக்கு பிபிஎஸ் மட்டும் வேணும், ZNS வேணாம். அப்ப ZNS வேணாம்னா ZNS should not come along with the oil with the froth. அப்போ ஃப்ளோத்தா வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா, we should change into a water soluble. அப்போ இந்த ZNS வாட்டர் சாலிபிளா மாத்திரத்துக்கு தான் நான் ஆட் பண்ணக்கூடியது டிப்ரெசிங் ஏஜென்ட். இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட்ல ஒருவேளை நான் சோடியம் சைனைட் ஆட் பண்ணேன்னு வைங்க, எனக்கு கிடைக்கக்கூடியது சோடியம் ஜிங்கேட். அந்த சோடியம் ஜிங்கேட்ன்றது வாட்டர் சாலிபிள். அப்போ கண்டிப்பா ஆயிலோட ரியாக்ட் ஆகாது. இந்த பிபிஎஸ் மட்டும்தான் ஆயிலோட கலெக்டரோட சேர்ந்து ஃப்ளோத்தா வெளியே வந்துடும். ட்ரை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ளோத் ஃப்ளோடேஷன் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள். சல்ஃபைடு ஓரா இருக்கணும், எக்ஸாம்பிள் ஜிங்க் பிளட் கலினா. அடுத்து அதுல என்னென்ன ஆட் பண்ற, ஃப்ளோத்திங் ஏஜென்ட், கலெக்டர், டிப்ரெசிங் ஏஜென்ட். இந்த கலெக்டர் என்ன இருக்கலாம், சோடியம் மெத்தில் ஜாந்தேட். இந்த ஃப்ளோத்திங் ஏஜென்ட்டா என்ன இருக்கலாம், பைனாயில் யூக்கலிப்டஸ் ஆயில். தென் டிப்ரெசிங் ஏஜென்ட்டா என்ன இருக்கலாம், சோடியம் சைனைட், சோடியம் கார்பனேட்டா இருக்கலாம். ஸோ இந்த மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஈஸியா ஒரு கேங்கையும் பிரிக்கலாம் ஆன் ஒன் கண்டிஷன். என்னது, மெட்டல் கேங்
ரெண்டுமே ஆயில் வெட் பண்றக்கூடாது, ரெண்டுமே வாட்டர் வெட் பண்ணக்கூடாது. இங்க சரியா தான் இருக்கு. சல்ஃபைடு ஓரை கண்டிப்பா வாட்டர் வெட் பண்ணாது, ஆயில் தான் வெட் பண்ணும். அப்போ this method is highly suitable for the concentration of a sulfide ore. So here ends with the froth flotation process and the session also. So இதோட நீங்க இந்த செஷனோட பிகினிங்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸா படிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லிடுறேன். 1, difference between mineral and ore. 2, on what are the metallurgical process involved in the concentration of ore. இது அடுத்து what is called gang. அடுத்து hydraulic wash, then froth flotation process. ஸோ கொஸ்டின்ஸாக நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் இதுதான். பாருங்க, இதில் ஒவ்வொரு கண்டென்ட்டாக நாங்கள் சொல்லி தந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல. இதுவே one more initiative will be taken by the management so that you will all get benefited by discussing the questions. ஸோ ஒவ்வொரு கண்டென்ட் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலான்ற எலாபரேட்டான டிஸ்கஷனோட ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. சீக்கிரமா அந்த பிளானோட நாங்க எல்லாருமே உங்களை வந்து கண்டிப்பா சந்திப்போம். யூ ஆல் ஸ்டே டியூன் வித் வீடியோ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சம்மர்ல வெளியே சுத்தாதீங்க, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, நாங்க போஸ்ட் பண்ற வீடியோ ரெகுலரா பார்த்து கத்துக்குங்க. சரியா? ரைட். So that you can surprise your teacher also. So then you can surprise your parents also. In such a way you will get benefited. See you all in the next video. Thank you all. See you all.